கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார் அப்படின்னு சொல்லி இங்கே எஸ்ரா சொல்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டவரோட சமூகத்தில் கேட்குறாங்க. நிறையா விஷயங்கள் அந்த பழைய ஏற்பாட்டின் காலங்களில் தீர்க்கதரிசிகள் தாங்கள் பெற்ற அனுபவங்களை இதில் எழுதி வச்சுருக்காங்க. அனுமானமாகவோ கற்பனையாகவோ இல்லை, தாங்கள் பெற்ற அனுபவத்தை, ஆண்டவரிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்டதை இங்கே சாட்சியாக எழுதி வைத்திருக்கிறார். அதுதான் இந்த திருவிவிலியத்தை பொறுத்த மட்டிலே மிக சிறப்பான ஒரு விஷயம். அவர்கள் பெற்றுக்கொண்டதை எழுதி வைத்திருக்கிறார். தோல் சுருளில் எழுதுனாங்க, அதை இப்போ நமக்கு புத்தகமாக வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் அதை வாசிக்கிறோம், அதை நம்ம விசுவாசிக்கணும். எஸ்ரா ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவரோட சமூகத்தில் அவரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும், அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார், அவர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார் என்கிற முழு நம்பிக்கையோடு ஆண்டவரோட சமூகத்தில் என்ன பண்ணுறாங்க, விண்ணப்பம் பண்ணுறாங்க. எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா உபவாசம் இருந்து பண்ணியிருக்கிறாங்க. உபவாசம், அதாவது உபவாசம்னா உங்களுக்கு தெரியும். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த விதமான தப்பு தண்டா இல்லாமல் நம்முடைய மனசை வெறுமையாக்கி ஒரு நாள் 2 நாளோ நம்ம சாப்பிடாம ஆண்டவரோட சமூகத்தில் உட்கார்ந்து நம்முடைய மனநிலைகளை எல்லாம் ஒருநிலைப்படுத்தி ஆண்டவரோட சமூகத்தை நோக்கி பார்க்கிற போது கர்த்தருடைய பதில் நமக்கு கிடைக்கும் என்பது உண்மை. இங்கே அதைத்தான் சொல்கிறாரு. நாங்கள் உபவாசம் பண்ணி கர்த்தரிடத்திலிருந்து நாங்கள் பதிலை தேடினோம். அவங்க தேடினாங்கன்னா என்னத்தை தேடுறாங்க? கர்த்தரிடத்திலிருந்து தனக்கு பதில் வரும்னு தேடுறாங்க. உபவாசம் இருந்து விண்ணப்பம் பண்ணுறாங்க. அவங்க தேடினது என்னென்னா, தான் பண்ணுகிற விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்குமா, தான் வேண்டுகிற அந்த வேண்டுதல்களுக்கு கர்த்தர் நமக்கு தேவையானதை செய்வாரா அப்படிங்கிற அந்த தேடல் அவர்களுக்குள்ளே இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப அவங்க அதில் ஜெயிக்கிறாங்க. அவர்கள் எதை தேடினார்களோ அது அவர்களுக்கு கிடைக்க பெற்றதினாலே அவர் எழுதுகிறார் என்னென்னு, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு அருளினார். இப்போ நாங்கள் என்ன விண்ணப்பத்தை அவரோட சமூகத்தில் வச்சு அது நமக்கு வருமானு தேடிட்டு இருந்தாங்களோ அது அவர்களுக்கு கிடைத்ததினாலே இதை எழுதுகிறார், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு அருளினார். அந்த ஆசீர்வாதத்தை அவங்க அடைஞ்சிட்டாங்க. அவங்க என்ன விண்ணப்பம் கேட்டாங்களோ அதை அவர்கள் பெற்றுக்கொண்டார். அதனால் இது எழுதுகிறார், நாங்கள் எங்களோட விண்ணப்பத்தை அவர் கேட்டு அருளினார், கேட்டுட்டாரு, அதற்கான காரியத்தை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தாரு அப்படிங்கிறத சொல்கிறார். அன்பானவர்களே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நிறையா விஷயங்களை கர்த்தரோட சமூகத்தில் நம்ம கேட்குறோம். ஆனால் அதுக்கு நமக்கு பதில் வரல அப்படின்னு சொல்லி நம்மை நாமே என்ன பண்ணிக்கிறோம், சலிச்சுக்கிறோம். நமக்கு நாமே ஒரு அதாவது எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மை நாமளே தாழ்த்திக்கிறோம். சரி, இதெல்லாம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு நம்ம நம்மளை நாமளே தேர்த்திக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நமக்கு நடக்குது. ஆனால் இங்கே ஆணித்தரமாக சொல்கிறாரு, எங்களுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டாருன்னு. அப்போ நம்முடைய விண்ணப்பத்தையும் கேட்கிற கர்த்தர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அப்போ எப்படி எஸ்ரா அவர்களுடைய அந்த கூட்டத்தினுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டாரோ, அதுபோல் நம்முடைய விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்பார். எப்போன்னா, நாமும் உபவாசம் இருந்து நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிந்தனைகள், உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தருடைய சன்னிதானத்தில் போய் உபவாசம் இருந்து பசியை அடக்கி, உடலுடைய ஐம்புலன்களை அடக்கி, சிந்தனைகளை அடக்கி, செயல்களை அடக்கி கர்த்தரோட சமூகத்தில் உண்மையாய் உபவாசம் இருந்து கர்த்தரிடத்தில் நாம் விண்ணப்பம் பண்ணி அவரிடத்தில் பதில் வருமா என்று நாம் தேடுகிற போது நிச்சயமாகவே பதில் கொடுக்கிறவராக இருப்பார்.
அன்பானவர்களே, நீங்கள் எதை குறித்து ஆண்டவரிடத்தில் கேட்டாலும் சரி, உபவாசம் இருந்து உண்மையாய் கர்த்தரிடத்தில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள். உங்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார். இன்றைக்கு இனிமேல் எப்பொழுதாகிலும் ஆண்டவரோட சமூகத்தில் ஏதாகிலும் ஒன்றை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மற்ற சபையாரும் மற்ற மக்களும் ஏதாவது ஒன்றை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் உபவாசம் இருந்து உண்மையாய் உங்களுடைய மனநிலையை ஒருநிலைப்படுத்தி ஆண்டவரோட சமூகத்தில் நீங்கள் கேட்கிற போது உங்களுடைய வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். என்னுடைய வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றினார். எனக்கு இந்த இடத்துல ஒரு கட்டி வந்துருச்சு. இந்த பகுதியில் ஒரு கட்டி. எனக்கு பயமாயிருச்சு. என்ன இந்த இடத்துல கட்டி வருது, என்ன பிரச்சனையோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனவேதனை. ஒரு 2-3 நாள் எனக்கு மனவேதனையாக இருந்துச்சு. அப்போ ஆண்டவரோட சமூகத்தில் நாம் ஏன் போய் இதை சொல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்தில் போய் உட்கார்ந்து, ஆலயத்தில் உட்கார்ந்து, இப்போ நான் செய்தி கொடுத்துட்ருக்கிற இந்த ஆலயத்துலேயும் உட்கார்ந்து அந்த கட்டி மேலே கையை வச்சு ஆண்டவரோட சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணேன். ஆண்டவரே, இது என்னன்னு எனக்கு தெரியல, இது சரியாகணும். ஒருவேளை இது எனக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருந்தால் இயேசுவின் நாமத்தினால இது அப்புறப்படுத்தப்படணும்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்தில் உண்மையாக நான் ஆண்டவரோட சமூகத்தில் கேட்டேன், விண்ணப்பம் பண்ணினேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 4-5 நாள் அது எனக்கு வேதனை கொடுக்கறதா இருந்துச்சு. இப்போது சுத்தமாகவே அது மறைஞ்சு போச்சு. அன்பானவர்களே, சின்ன சின்ன விஷயங்களில் கூட கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறார். நீங்களும் கூட உங்களோட வாழ்க்கையில் உண்மையாய் மனசை ஒருநிலைப்படுத்தி உபவாசம் இருந்து கர்த்தரோட சமூகத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கிற போது உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறார். நிச்சயமாகவே அந்த விண்ணப்பத்திற்கேற்ற பலனை, அந்த விண்ணப்பத்திற்கேற்ற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க, உபவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, ஜெயம் பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. எஸ்ரா தீர்க்கதரிசி அவர்கள் கூட்டமாய் உம்முடைய சமூகத்தை நோக்கி உபவாசம் இருந்து ஜெபித்த போது அவர்களுடைய வேண்டுதல்களை நீர் கேட்டீர் என்று அவர் இங்கே சாட்சி பகிர்ந்திருக்கிறார். ஆண்டவரே, அந்த சாட்சியை நாங்கள் வாசித்து உம்மை விசுவாசித்து நம்பிக்கையோடு உபவாசத்தோடு ஒரே மனநிலையோடு நாங்கள் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய வேண்டுதல்களையும் கர்த்தர் கேட்டு எங்களுக்கும் ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை நீர் அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய விண்ணப்பத்தையும் நீர் கேட்டு அருள வேண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உமது கிருபை எங்களை வழி நடத்தட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.